அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணத்தில் அடுத்தடுத்து புதிய தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் மகேஷ், விவரங்கள். நிச்சயமாக போலீஸ் விசாரணையில் உயிரிழந்த கோவில் காவலாளி அஜித்குமாரின் நண்பர் அருண் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதில் காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி மருத்துவமனையிலிருந்து திடீரென அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் அருகே மடப்புறம் கோவில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் விசாரணையின் போது தாக்கியதில் கடந்த ஜூன் 28 உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய ஐகோர்ட் மதுரை கிளை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை செய்து 8 இன்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. அதன்படி ஜூலை 2 முதல் திருப்போணத்தில் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆய்வு மாளிகையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தினார். ஜூலை 5 வரை பல்வேறு சாட்சியங்களுடன் விசாரணை செய்தார். இந்த விசாரணையில் அஜித்குமாரின் தாயார் மாலதி, அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோரும் ஆஜராகி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் ஏடிஎஸ்பி சுகுமாரன் ஆகியோரும் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். 4 நாட்கள் நடந்த விசாரணை முடிந்த நிலையில் ஐகோர்ட் மதுரை கிளையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தனது விசாரணை அறிக்கையை இன்று சமர்ப்பிப்பார் என தெரிகிறது. இந்த நிலையில் அஜித்குமாரை போலீசார் அடித்து விசாரணை செய்த போது அவரது நண்பரும் ஆட்டோ டிரைவருமான அருண் என்பவரை போலீசார் அடுத்து துன்புறுத்தியதாக போலீசார் தாக்கியதில் தனக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறி மதுரை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அருண் திடீரென அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு காலில் ஏற்பட்டிருந்த வீக்கம், இரத்தக்கட்டு மற்றும் விரல் வலிக்கு சிகிச்சை மற்றும் ஸ்கேன் இரத்த பரிசோதனை செய்யப்பட்டது. பின்பு மருத்துவமனையில் உள்நோயாளியாக அருண் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.